தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல நம்ம எவ்வளவு சண்டையை பார்த்திருக்கோம். அண்ணன் தம்பி சண்டை, அண்ணன் தங்க சண்டை, மாப்பிள்ள மச்சான் சண்டை. மாப்பிள்ள மச்சான் அந்த கட்சியா இல்ல இந்த கட்சியை சொல்றீங்களா? அது ரெண்டு கட்சிக்கு பொருந்தும். ஓகே. முதல் முறையாக திரைக்கு சில மணி நேரங்களே ஆன சுட சுட அப்பா மகன் சண்டை. ஓகே, இன்னைக்கு நடந்தது. ஆமா, அது குடும்பமே வரிஞ்சு கட்டிட்டு யாரா நீ அந்த அளவுக்கு போயிருக்கு. பாத்துருவோம். வெல்கம் டு தி பர்ஃபெக்ட். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். டிசம்பர் 29 திருப்பூரில் வெல்லம் தமிழ் பெண்கள் மாநாடு. திராவிட இயக்கத்தின் பெண் சக்தி அனைவரும் வருக. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். பாமக இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பாமக இல்லாதவங்க, அரசியல் பார்வையாளர்கள், எதிர்கட்சி, ஆளுங்கட்சின்னு எல்லாருமே இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணது பாமகவுடைய அந்த செயற்குழு பொதுக்குழு தான். ஆனா உண்மையான பாமக நாங்க தான் சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையும் கடிதம் எழுதியிருந்தாரு. அதெல்லாம் மீறி நாங்க தான் உண்மையான பாமகன்னு சொல்லிட்டு சேலத்துல கூட்டத்தை கூட்டி வெயிட்டு கட்டியிருக்காரு ராமதாஸ். இதில் பாமக எம்எல்ஏ அருள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா இல்லாம யாருமே கிடையாது. ஒரு தந்தையா அவர் மகனுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு. எம்பியாக்கி அழகு பார்த்தாரு, அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு, தலைவராக்கி அழகு பார்த்தாரு. நல்லா வேணும் ஐயாக்கு அப்படின்னு சொன்னாரா? ஆனா கடந்த 3 வருஷமா ஐயா படுத்துற பாடு இருக்கே, இதெல்லாம் நியாயமா தர்மமா? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் இதெல்லாம் பார்த்து வயிறு எறிறாங்க அப்படின்னு இருக்காரு. ஏன் உங்க கட்சிக்குள்ள சண்டை நடக்குதுன்னா தமிழ்நாடு ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் ஏன் வயிறு எறிய போகுது? அதானே, இது என்ன புது கதையா இருக்கு? நியாயம் வேணாமா? இதுல ஒரு தர்மம் வேணாமா? எல்லா குடும்பமும் நம்ம குடும்பம்ங்கிற மாதிரி அவங்க இழுக்கிறாங்க போல ராமதாஸ் பக்கம். அன்புமணி கூட பொய்யர்களும் புழுகர்களும் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாம விட்டுருக்காரு பாமக அருள். இவ்வளவு நாள் அன்புமணி கூட தான் அவரும் இருந்தாரு. சரி, ஓகே. இதுல ஜி.கே. மணி அவர் பேசாம இருந்தா இருக்குமா? அவர் என்ன சொல்றாருன்னா, அன்புமணினா துரோகம் 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 மட்டுமே அன்புமணி. அவர் அரசியலை ஓரம் கட்டி வச்சுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அட்வைஸும் சொல்லியிருக்காரு. பேசியிருக்காரு அவரு. போங்க, நீங்க அரசியலுக்கு லாயக்கு இல்லைன்னு இருக்காரு அன்புமணிய. ஏன்னா ரொம்ப சாஃப்டா தான் பேசுவாப்புல, டீல் பண்ணுவாப்புல ஜி.கே. மணி. கௌரவனிய இல்ல, கௌரவ தலைவரோட கௌரவமே பறி போனது யாரால? அன்புமணியால தானே. அதனால அவர் கோபம் ஆயிட்டாரு. அதே மாதிரி அங்க விவரம் தெரியாம சில பேர் போயிருக்காங்க, அவங்க எல்லாம் என் பக்கம் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஜி.கே. மணி பேசியிருக்காரு. இவங்க எல்லாம் பேசியிருக்காங்கல்ல, பேசினதுக்கு அப்புறம் ராமதாஸ் பேசினாரு. அவர் பாராட்டினாரு, எல்லாரும் சூப்பரா திட்டினீங்க என் மகனை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேச்சு இருந்தது. ஏன்னா எழுதி கொடுத்தது அவரு தானே, இன்னொன்னு சொல்லி கொடுத்தது அவர் தானே. ராமதாஸ் பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்த் பேசியிருந்தாங்க. 11 நிமிஷம் ஸ்பீச். ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் விடுறப்பையும் அங்க இருக்கிற ஆடியன்ஸ், நிர்வாகிகள் பிரதர் பயங்கரமா கைத்தட்டி இது பண்ணாங்க. பிரதரை ரோஸ்ட் பண்ணிருக்காங்க வச்சு. நான் நியாயம் கேட்க தான் நான் வந்திருக்கேன். 40 வருஷமா தமிழ்நாடு அரசியல ஒரு கலக்குனாரு ஐயா. ஆனா இப்ப கலங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு காரணம் யாரு? அவருதான். யாரு அவரு? அவருக்கு உடம்பு மொழி மட்டும் கிடையாது, மனசுல வலி, முதுகுல குத்திருக்காங்க. நான் நல்ல பரப்பா இருந்துச்சுன்னா இப்ப நான் கேள்வி தான் நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இறங்கி பேசினாங்க. என்னது இது? எனக்கு மேடையில பேச தெரியாதுன்னு சொன்னவங்க, யாரா நீ, எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? உங்க பக்கத்துல தாங்க இருந்தாரு, உங்களுக்கு தெரியாத அவங்க பிரதர அப்படிலாம் கேட்டவங்க. உனக்கு கோட்டு சூட்டு காரெல்லாம் வந்ததுக்கு காரணம் யாரு? ஐயா தானே. உனக்கு வந்துச்சா? உனக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்திலயும் ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்க. நாடாளுமன்றத்துல நீ போனியா? அட்டண்டன்ஸ் எல்லாம் வாசிச்சாங்க அவங்க. இந்தியாவோட எம்பிகளோட சராசரி அட்டண்டன்ஸ் 80%, தமிழ்நாடு எம்பிகளோட சராசரி அட்டண்டன்ஸ் 75%. உனக்கு 15% தான் இருக்கு. ஒரு தலைவராகவும் ஒரு பூப்பாவும் நீ செயல்படவே கிடையாது. பச்சை துரோகம் பண்ணிருக்க நீ. ஒரு பேராசை புடிச்ச ஒரு அன்புமணி ராமதாஸ் பைத்தியம் புடிச்சிட்டுன்னு சொல்றீங்க ஐயாவை. ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு அட்ரஸ் ஏத்துக்கிட்டாங்க அவங்க. ஷாக்காயி பார்த்தா இந்த மண் மேல ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இந்த மக்கள் மேல ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ஒரு விளக்கம் வேற கொடுத்துருந்தாங்க. நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு மாறி மாறி திட்டிக்கிறாங்க ரெண்டு குரூப்பும். ஆமா. அப்புறம் பீடை ஒளிஞ்சது, துரோகிகள் ஒளிஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு வீடா நான் வரப்போறேன், புதிய எழுச்சி ஏற்பட போது பாமக. வர தேர்தல் ஐயா வெற்றி கூட்டணி அமைப்பாரு,
பாமக 25 இடங்கள்ல உறுதியா வந்து வெல்லும் அப்படின்ட்டு இருக்காங்க. உனக்கு வேணா வேற ஏதாச்சும் ஆரம்பிச்சுட்டு போ தம்பி, அன்புமணி தம்பின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க அக்காவா. ஆமா, அதே மாதிரி அதான் 25 தொகுதிகள் ஜெயிப்போம்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அவரு அன்புமணி தரப்புல ஆட்சியை நம்ம தான் அமைக்க போறோங்கிற மாதிரி சில பேர் பேசினாங்க. அந்த கௌரவ தலைவர் கொஞ்சம் கௌரவம் குறைவா சொன்னீங்கல்ல, அதுக்கு உங்க ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, கௌரவ தலைவர் திமுக கைக்கூலியா, அது சொல்றது யாருன்னா RSS கைக்கூலின்னு வந்து அதையும் போட்டு உடைச்சிட்டாங்க. அன்புமணி வந்து RSS கைக்கூலிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த வசவுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா மைக் எடுத்து பயங்கரமா திட்ட போறாருன்னு பார்த்தா கொஞ்சம் கண் கலங்கிட்டாரு. என்னன்னா வந்து என் மகனை அப்படி வளர்த்தேன், பட் ஆனா வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாரு. நான் சரியா வளர்க்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் கூட்டணி பத்தி அறிவிப்பார்னு ஜி.கே. மணி போற இடத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, யாரோட கூட்டணின்னு சொல்லிடுவாருன்னு பார்த்தா கூட்டணிக்கான நேரம் இன்னும் அமையல அப்படின்ட்டு இருக்காரு. இதுதான் அந்த கூட்டணி பத்தின அறிவிப்பு போல. ஆனா ராமதாஸ் அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா இருக்கும், இதை நீங்க போய் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள நிர்வாகிகள்கிட்ட சொன்னாரு. அதுதான் அரசியல் எப்படி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண வச்சாரு பாத்தியா. ஆமா, யாரோ சொல்ல போறாங்கன்னு பார்த்தா இதுதான் அந்த ரகசியங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அன்புமணியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. எனக்கு வந்து அவ்வளவு என் முதுகுல மட்டும் இல்லை, என் மார்லையும் ஈட்டியால குத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அன்புமணியை போட்டு பயங்கரமா பேசியிருந்தாரு. கண்ணும் கலங்கிட்டாரு. இடையில எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளுன்னு தான் பேசினாரு. ஆமா, அதே மாதிரி சௌமியாவையும் கட்சி பொறுப்பு, அந்த அமைப்பு பொறுப்புல தான் தூக்கிட்டாங்க. ஆமா, அந்த பசுமை தாயகம் இனிமே மகளுக்கு தான் எல்லாமேங்கிற மாதிரி தான் ஐயாவோட பேச்சே இருந்தது. திரும்பியும் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தலைவர் வந்து ஐயா தான், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவர் வந்து ஸ்ரீகாந்தி, இவங்கெல்லாம் தான். அதே மாதிரி பொதுச் செயலாளர் முரடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு முடிச்சுட்டாரு ஐயா. இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. இந்த பக்கம் ஒன்னும் ரியாக்ஷன் வரல. மேபி நாளைக்கு மறுநாள் வந்து வரலாம் அன்புமணி தரப்புகிட்டு இருந்து. ஆனா இந்த அளவுக்கு வந்து இறங்கி யாரும் பேசுனது, இறங்கி வந்து அடிச்சிருக்காங்க குடும்பத்துல இருந்து. அதுவும் சொந்த அக்காவுடைய பையன், அவரு இன்னும் வேற லெவல்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரும் திட்டிருந்தார், மாப்பிள்ள மச்சான் அங்கேயும் இருக்கு போல. அப்ப இது 3வது கட்சியா, எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லடா, கூட தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு படத்துல டைலாக் வரும். அது எந்த கட்சிக்கு பொருந்ததோ இல்லையோ, காங்கிரஸ் ரொம்ப கச்சிதமா வந்து பொருந்தும். எல்லா மாநிலத்திலயும் பொருந்தும். கேரளா, தமிழ்நாடு ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் இருக்காங்க. தேசிய தலைமைக்கு வந்து பொருந்தும். தமிழ்நாட்டுல என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோடைய நண்பர், தேசிய அளவுலயும் மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. சமீபத்துல கூட விஜய் சந்திச்சு வந்தது பெரிய சர்ச்சையா மாறுச்சு. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனிப்பட்ட முறை சந்திச்சாருங்க, நாங்க திமுக தாங்க இருக்கோம்னு சொல்லி விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கனிமொழி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்தியாலேயே அதிகமா கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு தான் கம்பேர் பண்ணிருக்காரு. ஊபியோட அதிகமா கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல நிலுவை கடனும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடன்கிறது ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஊபி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு குறிப்பா பிடிக்காத மாநிலம்னா அது ஊபி தான். அதனாலே நான் அதை சொல்றேன்னு சொல்லி குத்தி காட்டுற மாதிரி ஏதோ பண்ணிருக்காரு. வந்தவனே கொந்தளிச்சுட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களே. கரூர் எம்பி ஜோதிமணி, கல்வி, சுகாதாரம், சமூக நீதி எல்லாமே தமிழ்நாட்டுல முதலிடம் இருக்கு, ஊபியில எல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க பாக்கணும், இதை கம்பேர் பண்றதே தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் எம்பி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்ப வச்சு எடை போட முடியாது, உடல் எடையை வச்சு எடை போட முடியாது, குணத்தை வச்சுதான் பாக்கணும், இது என்ன ஒரு கம்பாரிசன் சொல்லி அவரக்கம் கொடுத்துருக்காரு. இது மாதிரி மோகன் குமாரமங்கலம் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் படையெடுத்து வந்து செல்வ பெருந்தகை அவரும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து உளவு பாக்குறாரு வெளியே இருந்து வந்து, இது வந்து RSS-ஓட குரலா ஒழிக்கிறாங்க சில பேர்லாம் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியிலே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. திமுக செயல இருந்து அமைதி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க இருக்காங்க. ஓகே, அதான் வந்து ஆனா கோபமா கொந்தளிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. கிட்டத்தட்ட டைரக்டா அவருக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது பிரவீன் சக்கரவர்த்திக்கு. ராகுல் காந்தி பேரை சொல்லி சில பேர் வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரவுறதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்லாம் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. டிஆர்பி ராஜா வந்து இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது, அப்படி அமைதியாக விட்டுட்டு போறது நல்லதுங்கிற மாதிரி சாஃப்டா பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்லாம வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் சூழ்ச்சியில சிக்காதீங்கிற மாதிரி அட்வைஸும் பண்ணியிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து திக் விஜய் சிங், தேசிய காங்கிரஸ்ல மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிற மூத்த தலைவர், காங்கிரஸுடைய மூத்த தலைவர், சமீபத்தில் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மோடியும் அத்வானி இருக்க மாதிரி புகைப்படம், அத்வானி மேல இருப்பாரு, அத்வானி கீழே வந்து தரையில உட்கார்ந்து இருப்பாரு பிரதமர் மோடி. அந்த போட்டோ வந்து போட்டுட்டு RSS பாஜக யார் வேணா முதல்வராகலாம், உயர்ந்த பதவி வரலாம்னு வந்து போட்ட உடனேயே எப்படி சித்தார்த்தத்தை நீங்க வந்து ஆதரிக்கலாம், கோட்ஸே எதிர்க்கிறவங்க நம்ப, காந்தி ஆதரிக்கிறவங்க நம்ப,
அந்த கேங்கோட போய் நீங்க சேர்ந்துட்டீங்களாங்கிற மாதிரி பயங்கரமான திட்டு. இது வந்து இங்க தமிழ்நாட்டுல தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்திய. ஆல் ஓவர் காங்கிரஸ்காரங்க எல்லாருமே திக்விஜய் சிங்கை வெளுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் இல்ல நான் ஆர்எஸ் தந்தத்துக்கு எதிரான வந்தான்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னதான் போட்டா கூட கேசி வேணுகோபால், மல்லிகார்ஜுனா கார்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கு, நாங்க வந்து சில இடங்கள் அதிகாரத்தில் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க முதுகெலும்போடு இருக்கோம், எங்களுக்கு மதச்சார்பின்மை தான் வந்து முக்கியம், சில பேர் அப்படி செயல்பாடு சொல்லிட்டு மல்லிகார்ஜுனா கார்கேவே திக்விஜய் சிங்கை நேரடியாக திட்ட முடியாம மறைமுகமா திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா வந்து திக்விஜய் சிங் வந்து என்ன அந்த புகைப்படத்துலன்னு சொல்ல வர்றாருன்னா, எனக்கு ஒரு விடிவு கிடைக்கலையே உங்க கட்சியில இருந்துங்கிற மாதிரி அவரோட இதை குமுறல் அதுல வெளிப்படுத்தியிருக்காரு போல. ஆனா ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சிட்டாருன்னு இப்ப கொந்தளிச்சிருக்கிறாங்க. அதை தான் வந்து மாணிக்கம் தாகூர்லாம் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புன்னுலாம் இப்ப வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் கேசி வேணுகோபால் பண்ற ஒரு திட்டம்ங்கிறாங்க. ஏன்னா பக்கத்து மாநிலம் கேரளால தேர்தல் வர போகுது. அங்க கேசி வேணுகோபால் சிஎம் ஆக ட்ரை பண்றாராம். ஏன்னா 2 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சியை பிடிச்சாங்க, 3வது முறை வரவே முடியாது என்ன பண்ணாலுமே. அவர் வந்து சில பேரை தூண்டி விட்டு அவர் அரசியல் ஆதாயம் அடைய பாக்குறாருலாம் சொல்றாங்க. பட் அதான் நம்ம சொன்னோம்ல, எதிரிகள் எங்கேயும் இல்லை, அவங்களுக்குள்ளதான் இருக்காங்க. அதுதான் டிவிகே கரூர் அந்த கூட்ட நெரிசல 41 பேர் இறந்து போனாங்க. இங்க சென்னை சிபிஐ அலுவலகத்துக்கு வர வச்சு டிவிகேவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலர் மத்தியிலலாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இப்ப டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில இந்த 4 பேருமே ஆஜராகி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில மலேசியாவில இருந்து விஜய் வந்தாரு. ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில அந்த காருக்குள்ள ஏறத்துக்குள்ளாரே ரசிகர்கள் கூட்டம் முண்டியடிக்க லைட்டா தடுமாறி கீழே வர வந்துட்டாரு அவரு. அப்புறம் வந்து கார்ல ஏறினாரு அவரு. மலேசியாலயும் பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆமா, மலேசியால வந்து அந்த அதிகம் பேர் கூடின ஒரு நிகழ்வு இதுதான், ஏதோ ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். 2026 நாங்க தான் ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த குட்டி கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி உங்க இடத்துக்கு வேற யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சினிமால, நாங்க வரமாட்டோம்னு நினைக்கிறோம்னு அந்த ஆங்கர்ஸ் சொல்ல, இல்ல மக்கள் யார் யாரும் எந்த இடத்துல வைப்பாங்களோ அந்த இடத்துல தான் வச்சுப்பாங்க, அது மக்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காரு. 2026 தேர்தலுக்கு பிறகு நமக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல அவர் அரசியல்ல வைக்க போறாங்க அப்படின்ட்டு. அதான் ஒன் லாஸ்ட் டைம்னான்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் படம் ஜனநாயகன், லாஸ்ட் ஆடியோ லான்ச் ஜனநாயகன், இந்த மாதிரி லாஸ்ட் டான்ஸ் ஆட நம்ம டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. ஆனா என்னன்னா ரசிகர் பெருமக்களுக்கு இதான் லாஸ்ட் படம் கிடையாதுங்கிற உண்மை தெரியல. நிச்சயம் அடுத்த படம் நடிப்பாப்புல விஜய். அப்படியா? ஆனா வாட்ச் அதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையவே. ஏன்னா வந்து ஒருத்தர் 25 வருஷமா நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க ஏமாத்தின ஊர் தான் நம்ம ஊரு. ஸோ இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த ஆடியோ லான்ச்ல இதுதான் என்னோட கடைசி படம்னு அவர் வாயால வந்து சொல்லியிருக்காரு, அறிக்கையில சொன்னதை. சரி என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அவரோட பாதையை அவர் திரும்ப மாத்தி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, வரும் பல பேர் விஜயோட லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காரு நமல் ராஜபக்சே. இலங்கையுடைய முன்னாள் அதிபர் மகேந்தா ராஜபக்சேவுடைய மகன் இவரு. சினிமாவை மிஸ் பண்ணும் அப்படின்னு போட்டது வந்து பாத்தீங்களா, யார் ஆதரிக்கிறான்னு இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லி ராஜபக்சே குடும்பம் விஜய் ஆதரிக்குது அப்படின்னு திமுக சொல்ல பார்த்தா ஸ்டாலினுக்கே வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, நன்றி சொல்லியிருக்காரு. அந்த ட்வீட் எல்லாம் இவங்க எடுத்து போட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சீட்டு டிடிவி வந்து தாவேகா பக்கம் போற மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எந்த கட்சி டைம் போய் 80 சீட் கொடுங்க 50 சீட் கொடுங்கலாம் கேட்க மாட்டோம், பேரம் பேச மாட்டோம், கொடுத்ததை வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போங்க. அவ்வளவு பேரா இருக்காங்க, ஆண்டிப்படியில நான் நிக்க போறேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும், ஒரு சீட்டு கிடைச்சா கூட போதுங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா 80 சீட் அவங்க தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை யாரு கொடுப்பாரு அவர், அதனால யோசிக்கிறாரு போல. அதே மாதிரி வந்து சில பேர் சில நிர்பந்தங்கள்லாம் இருக்கு, அவங்கலாம் வந்து இந்த மாதிரி பேரம் பேசுவாங்க, எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அவ்வளவு ஆளும் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்லல, புரியுது. செங்கோட்டையன் தான் சொல்றாரு, தீபாவளிக்கு முன்னாடியே டிடிவி ஓபிஎஸும் இங்க வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஜோசியத்தை நம்பர் ஒரு ஓபிஎஸ் மார்கழி மாசத்துல பண்ணவே மாட்டாப்புல. தை பிறந்தாதானே அவருக்கு பிறந்தாதான் ஜாயின் பண்ணுவாங்க, அப்பதானே வழி பிறக்கும் இருக்கு. விஜய் இந்த ஈரோடு கூட்டத்துல இருந்து பேசுறப்ப களத்தில் இல்லாதவங்க எதிர்க்க முடியாதுலாம் சொல்லியிருந்தாருல, அது நிறைய கட்சியே சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சியா இல்ல அதிமுகவா சொல்றாரா அப்படின்னு. பட் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிருக்காப்புல செல்லூர் ராஜு, நான் தான் அப்படின்றாரா, எங்க கட்சி தான் அப்படின்றாரா. வந்து அதிமுக களத்தில் இல்லைன்னு விஜய் எப்படி சொல்ல முடியும், அவருக்கு வந்து நாவடக்கம் தேவை. அவர் சொல்லலைங்க, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நடிகர்லாம் கூட்டவாதான் செய்யும், அதுக்குன்னு எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. நயன்தாரா கூட தான் வந்தாங்கன்னா கூட்டம் வந்து கூடும், அதெல்லாம் ஓட்டம் வந்து மாறுமா. ஆமா, ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இப்ப இருக்காரு, அவர் எடப்பாடி தான் அப்படின்னு சொன்னாரா. எம்ஜிஆர் அது வந்து அந்த பொதுக்குழு செயற்குழுல தான் சொல்லுவாங்க, அந்த புளியோதரை மாநாட்டுல தான் சொன்னாங்க. ஆமா, அதுலதான் தொப்பி எல்லாம் போட்டு கண்ணாடி மாட்டி விட்டாங்க எடப்பாடிக்கு. சரி, எடப்பாடி என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா,
இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்தோம்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா பண்ணவே இல்லை. ஆனா பாருங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்தாலும் கூட மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அது 150 நாளா மாத்திரும். அது அதிமுக கிடைச்ச வெற்றி. 150 நாளா மாத்திட்டாரா? இல்ல 120 நாளா மாத்திருக்காங்க. இப்ப எனக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா, இப்ப இவருதான் பேரை மத சொல்லி ஐடியா கொடுத்துருக்காரோ, இவருதான் அழுத்தம் கொடுத்திருக்காரு போல, மகாத்மா காந்தி பேரை நீக்குங்க அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஆதரிச்சு வாக்கு போட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் இந்த 100 நாள் வேலை திட்டம் மக்களுக்கான ஒரு நல்ல திட்டம். அதை வந்து நாங்க 125 நாளா உயர்த்தி இருக்கோம். இதை பாராட்ட வந்து மனம் இல்லை திமுகக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல என்ன குறை இருக்குன்னு நேரடியா என்னோட ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு வருவாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நான் தயாரா இருக்கேன்னு மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து கூப்பிட்டுருக்காரு. இது வந்து எந்த இதுல நடக்குதுன்னா, தமிழ்நாடு உயர தமிழன் பயணம் அப்படின்னு ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு. இன்னும் போய்கிட்டு இருக்காது. பரவாயில்லையே, அவர் போறதுதான் பேரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அந்த ரேஞ்சில தான் அந்த கூட்டம் நடக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க வந்து தொடர்ச்சியா 4-5 நாட்களா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது திமுக கொடுத்த வாக்குறுதி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கட்சியா இருந்த போது எங்களுக்கு பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க, எதையுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 2009 கலைஞர் கருணாநிதி இருந்தப்போ 20,000 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆசிரியர்களா வந்து பணியில குறைந்த சம்பளத்துக்கு இவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம் தானே சரின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. 311 அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் திமுகவில் அதை வந்து நிறைவேற்றுங்கன்னு தான் அவங்க போராடினாங்க. இன்னைக்கு வந்து மெரினாவில் வந்து ஒரு பேரணி, மெரினா சாலையில், காமராஜர் சாலையில் ஒரு பேரணி நடத்தினாங்க. அதை அவங்க தடுத்து நிறுத்தி போலீஸ் வந்து குண்டுக்கட்டா வந்து அவங்கள தூக்கி அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு சிலர் வந்து மயக்கம் அடைஞ்சதையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எங்களை ஒடுக்குது இந்த அரசுன்னு அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு சில நாள் தான், அடுத்து ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு முழுக்கிறதுக்கு கிளம்ப போறாங்க அரசாங்க ஊழியர்கள். அதை எப்படி கையாள போகுதுன்னு தெரியல திமுக அரசு. இன்னைக்கு வந்து திருப்பூர்ல திமுகவுடைய மகளிர் மாநாடு வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து எல்லா மாவட்டத்துல இருந்து மகளிர் நிர்வாகிகள் கூஞ்சிட்டு இருக்காங்களாம் திருப்பூர் ஏரியாவில. ஏன்னா கொஞ்சம் வீக்கா இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், மகளிர் வச்சு ஸ்ட்ராங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமா, கனிமொழி தலைமையில தான் அந்த கூட்டம் நடக்குது. முதல்வர், துணை முதல்வர்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ 1.5 லட்சம் பெண்களை நாங்கள் ஒரு இடத்துல கூட்ட போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், என்ன மாநாடு இனிமே தான் தொடங்கும், நடக்கும், பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு கனிமொழி ஃபிளைட்ல வர்றப்ப, கோவை வர்றப்ப அதே ஃபிளைட்ல தான் தமிழச்சி தங்கபாண்டியன், அப்புறம் NVN சோமு கனிமொழி, அப்புறம் இந்த கனிமொழி, தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஒருவேளை இந்த மாநாட்டுக்கு வராங்களா? அவங்க போய் கோயம்புத்தூர் மேபி ஸ்ட்ராங் பண்ணலாம். அதான் வானதி இருக்காங்கல்ல. இருந்தாலும் அக்கா தூத்துக்குடி பக்கம் போக முடியாது. ஏன்னா கனிமொழியோட சர்க்காசத்தை பார்க்கணும். இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் தமிழிசை சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா, ஹேஷ்டேக போட்டு விட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்தோடைய 2வது ஆண்டு நினைவு தினம் நேற்று வந்து நடந்தது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விஜயகாந்த் ரசிகர்கள், விஜயகாந்த் பற்றாளர்கள் எல்லாரும் அந்த குரு பூஜைக்கு எப்படி கோயிலுக்கு சாமிக்கு வேண்டிட்டு வருவாங்களோ அது மாதிரி வேண்டிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வந்து கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். அடுத்து தேமுதிக அந்த கடலூர் மாநாட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அங்கேயும் பிரேமலதாவும் சொன்னாங்க, கூட்டணி அறிவிப்பேன்ட்டு ஐயா மாதிரி சொல்லக்கூடாது, அப்புறம் ஏமாத்த கூடாது, பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நேரம் வரல, தை பிறக்கட்டும் சொல்லி ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5-6 நாள்ல சொல்றோம். ஆமாப்பா, அவங்களுக்கும் வந்து இந்த ஆன்மீகம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மார்கழி மாசம் தான் ஜனவரி 8 வரும்னு 9 வரும்னு தெரியும்ல அன்னைக்கு. ஆமா தெரியும், இருந்தாலும் சும்மா சொல்றது தானே, அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் சீமான், அவர் கூட்டணியே அமைக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவரோட கொள்கையா இருக்கு. நாங்க எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் நாங்க கவலைப்படாம தனித்தே நிக்கிறோம் பாருங்க, அதுதான் நாங்க வந்து இங்க தமிழ் தேசியம் பேசுறதுனாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் பேசியிருக்காரு. தனியா தான் நிற்போம் எப்பவுமே. 117 பெண்களுக்கு நான் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கேன். பெண்களை மதிக்காத நாடு நல்லா இருக்காதுன்னு பேசியிருக்காரு. அவரா மறந்துட்டாரு போல இருக்கு. வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து சிலர் வந்து வெறுப்பு பேச்சு வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட விளைவா என்னன்னு தெரியல, ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அந்த ரயிலில் போயிட்டு இருந்த போது ஒரு 4 சிறுவர்கள் 17 வயது தான் ஆகுதான், ஃபுல் கஞ்சா போதையில் ஏறி அருவாள்லாம் வச்சு ஒரு வடமாநில இளைஞர் சுராஜுங்கிற ஒரு கழுத்தில் வச்சு அவர் ரீல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை இறக்கி கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு ஒரு இடத்துல அருவாளால் தாக்கி திரும்பியும் வீடியோலாம் எடுத்திருக்காங்க. அவர் வந்து கவலைக்கிடமான நிலைமையில் மீட்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு.
இதுக்கு பல கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரதமர் மோடி நடக்காதப்பயே அவர் வந்து வெளி மாநிலங்கள்ல இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு திமுக அரசுக்கு எதிராலாம் பேசியிருந்தாரு அந்த டைம்ல. ஆனா அப்படி ஒரு சம்பவமா இது இருந்திருக்கு. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா கஞ்சா தான். ஈஸியா வந்து கஞ்சா கிடைக்கிறனால இந்த மாதிரியான சில இளைஞர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கிடைக்குதுங்கிறாங்க. கிராமங்களில் கூட கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சுன்னா சொல்றாங்க. ஏற்கனவே வீதிக்கு வீதி கோயில் இருக்க மாதிரி டாஸ்மாக் கடை திறந்து வச்சு லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கு அரசு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. 17 வயசு பசங்க கஞ்சா போதையில் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அவனால மீள முடியும்னு நினைக்கிற சத்தியமா மீண்டு வர முடியாது. எந்த சென்டருக்கு போனாலும் மீள முடியாது அவனால எல்லாமே. இதுக்கு காரணம் இவங்க தான். கட்டுப்படுத்தணும்ல, பேர் முடிச்சிருங்க கஞ்சா 1.0 2.0 வேட்டை அப்படின்லாம் சொல்றாங்க. நான் ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போதையை பத்தி பேசுறப்ப சிகரெட்டோடைய விலை 3 மடங்கு அதிகமாக போகுதுங்கிறாங்க. 18 ரூபா விற்கிற சிகரெட் படி 72 ரூபாய்க்கு மாறணும்லாம் சொல்றாங்க. 100 ரூபா 1000 ரூபா கூட நீங்க வந்து போடலாம். இப்போ 1000 ரூபாய்க்கு சிகரெட் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2700 ரூபா வரைக்கும் வரும். இப்போ 11,000 ரூபா வரைக்கும் ஆகலாம்லாம் சொல்றாங்க. இப்ப சட்ட திருத்தம்லாம் மேற்கொண்டாங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல. அதன் விளைவா இன்னும் ஒரு சில தினங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆயிரும்லாம் சொல்றாங்க. ஓகே, அந்த சின் குட்ஸ் அப்படிங்கறதுல வருதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது கஞ்சா வியாபாரிகளுக்கு உதவியா போயிடுமோங்கிற பயமும் இருக்கு. ஏன்னா ஈஸியா கஞ்சா கிடைக்குதுன்னு சொல்லும் போது எப்படிலாம் இது போகுங்கிறது தெரியல. உண்மைதான் வரும். இன்னொன்னு என்னன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாரு. ஆனா காவல்துறை அனுமதி வந்து கொடுக்கல. இப்ப அந்த நீதிமன்றத்துல இருக்கு அந்த வழக்குங்கிறது. இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் மயிலாடுதுறை கம்பர் விழாவில் வந்து கலந்துகிட்டாரு. இந்த கம்பர் விழாவிலையும் அவருக்கு அந்த விளக்கேத்துவாங்கல்ல, அந்த வாய்ப்பு கிடைக்கல போல இருக்கு. எனக்கும் தீபத்துக்கும் என்னதான் பிரச்சனைங்கிறது தெரியல, விரைவில் தீபம் ஏற்றக்கூடிய நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுல அந்த அங்க உள்ள விளக்கலையா இல்ல என்ன சொல்ல வரான்னு தெரியல, ஒரு குறியீடா சொல்றாரு அவரு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். எதை வச்சு சொல்றாரு நமக்கு தெரியும்ல, பாக்குற நம்ம நண்பர்களுக்கும் புரியும்ல. ஓகே, அதே மாதிரி அந்த கீழடி அதுக்கு வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை 10ஆம் கட்ட ஆய்வறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு வழியா 11ஆம் கட்ட ஆய்வுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. அங்க கீழடியில ஒரு திறந்த வெளி கண்காட்சியும் அருங்காட்சியகமும் அமைக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல நடந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் 97 லட்சம் பேர் வந்து தூக்கிட்டாங்க. இப்ப 2 நாள் சிறப்பு முகாம்லாம் நடத்தினாங்க. இப்ப சிறப்பு முகாம் எல்லாம் சேர்த்து ஒரு 4,42,000 பேர் விண்ணப்பம் வந்து கொடுத்துருவாங்களாம். 97 லட்சம் எங்க இருக்கு, ஒரு 4.5 லட்சம் இங்க இருக்கு. இன்னும் சிரம முகாம் 1-2 நடக்க போகுது. எல்லாம் சேர்த்தா கூட 10 லட்சம் வராது போல இருக்கே. அதுதான், இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோங்கிற மாதிரி சிலரும் மைண்ட் வாய்ஸ்ல கூட ஓடிக்கிட்டு இருக்கலாம். சரி, ஓகே. ஆனா வந்து 97 லட்சத்துல இருந்து நம்ம சொன்ன மாதிரி 70 லட்சம் அந்த அளவுக்கு நீக்கி இருப்பாங்கிறதான் தோணுது. எப்படி பார்த்தாலும் 20 லட்சம் பேருக்கு மேல அப்ளை பண்ண மாட்டாங்கிற ஒரு இது இருக்கு. அப்ப அந்த 70 லட்சம் எங்க அப்படிங்கிற கேள்வியும் வரும். 20 லட்சம் அப்ளை பண்ணாலும் 20 லட்சம் பேருக்கு வருமாங்கிற சந்தேகம் இருக்குல்ல. ஆமா, அது வேற இருக்குது. சரி, யூபியில வந்து இப்ப டிசம்பர் 31ஆம் தேதி இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக போகுது. இப்பவே ஒரு கணிப்பு வந்திருக்கு. என்னன்னா 2.89 கோடி 2,89 லட்சம் பேர் நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கிட்டத்தட்ட 15,44 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட அங்க காலியாகுங்கிற மாதிரி இருக்கு யூபியில. அப்ப 2024 இந்த 3 கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் போட்டுதான் பல கட்சி அங்க ஜெயிச்சிருக்கா. அதுதான் சமாஜ்வாடி அப்படிதான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க அகிலேஷ் யாதவோட கட்சி நிறைய இடத்துல ஜெயிச்சாங்கல்ல, அதை வச்சு இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. இதை பேசிக்குவோன்னு கூட சில பேர் கிளம்பலாம். சரி, மன் கி பாத்ல பிரதமர் மோடி பேசுவார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்திலேயே பழமையான மொழினா அது தமிழ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நாட்டோட பல மாநிலங்களையும் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் வந்திருக்கு. இந்த வாரணாசியில காசி தமிழ் சங்கமம் நம்ம வந்து 350 மாணவர்களுக்கு வந்து தமிழ்ல பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க, வேற மொழி பேசுறவங்களுக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களும் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து தமிழ்ல கத்துக் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தமிழுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம், இன்னும் வந்து தமிழை மேம்படுத்த நான் பாடுபடுவேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பேர் வச்சியே சோறு வச்சியாங்கிற மாதிரி தான் எல்லாம் நல்லா பேசுறாவுல மன் கி பாத்ல. பட் நிதி ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் ஜி. ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு, 2 குஜராத்திகள்கிட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், மும்பையை விழுங்கிடுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, அவர் சொல்றது டபிள்யூன்னு நினைக்கிறேன், அதானி அம்பானி இல்ல மோடி அமித்ஷா. அவர் சொல்றது மோடி அமித்ஷாப்பா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா நீ சொல்ற டபிள்யூ இல்ல. மும்பையை விழுங்குறது இவங்கதான் மும்பையில முகாமிட்டு இருக்காங்க, அம்பானி அதானியும். சரி, ஓகே. அந்த உன்னாவ் பாலியல் வழக்கு, அதுல வந்து பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ பாலியல் குற்றவாளி இருந்தாலும் வந்து ஜாமீன்லாம் கொடுத்துருந்தாங்க டெல்லி ஹைகோர்ட்டு. இப்போ அந்த ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்.
இன்னொரு பக்கம் வந்து தைவானை சுத்து போட்டிருக்கு சீனா. ஆமா, தைவான்ல வந்து என்னன்னா போர் ஒரு ட்ரில் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, ஒரு போர் ஒத்திகை மாதிரி கிட்டத்தட்ட சீனா வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய பிரிவினைவாதிகள், அவங்களோட தலையீடு இருக்கு, வெளிநாட்டு தலையீடு இருக்கு. தைவான் எங்களோட பகுதின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு சீனா. ஆனா தைவான் வந்து நாங்க தனி நாடுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஜப்பான் வந்து இப்போ சமீபத்தில் தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, தைவான் மேலே கை வச்சா நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு. வருவீங்களான்ட்டு இவங்க கிளம்பியிருக்காங்க. ஸோ ஒரு போர் பதற்றம் அங்கே இருக்குது. ஏற்கனவே இன்னும் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்குமான போர் முடியல. இப்போ கூட ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கிளம்பி போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்காப்புல. ஆமாம், ஃப்ளோரிடாவில் 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்னா, இன்னும் சில வாரத்தில் ஒரு முடிவு எட்டப்படும்ன்றாரு. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு ஜெலன்ஸ்கி. ஆனால் முக்கியமான சில இதில் வந்து ஒரு முடிவு ஏற்படலன்னு இருக்காரு. ஜெலன்ஸ்கியும் அதான் சொல்கிறாரு, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, பேச்சுவார்த்தை கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கு, பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழ ஒரு வழி சொல்லுங்க சாமி. அந்த கடையில் என்ன சாப்பிட்ட? காளான் சாமி. அவன் கொடுத்தது காளான் தானா? கோசை போட்டு கிண்டி கொடுப்பான், நாங்கள் காளான்னு நம்பி சாப்பிடுவோம். அதே போல குருட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழு போ அப்படின்றாரு சாமியாரு. இந்த இர்ஃபான் வியூ அந்த மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்ல தம்ஸ் அப் காட்டிட்டு நிக்கிறாப்புல. இந்த பயலுக்காக நாங்க எவ்வளவு பண்ணியிருக்கோம் மேடம் அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. ஏன்னு நாதசை அரைஞ்சிங்க? பின்ன என்னப்பா, விலையை குறைச்சு கொடுத்தாங்கன்னு 2025 கேலண்டரை வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா. ஆடியோ லான்ச்சுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்தா மலேசியாவுக்கு அண்ணன் பிரதமராக வாய்ப்பு இருக்குடா. விருது யாருக்கு அப்படின்னா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்கும். சொல்லலாமா அன்புமணி ராமதாஸ்னு? அவர் என் பேர்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. ராமதாஸ் மற்றும் அன்புமணி இந்த 2 பேருக்கும் பெருமையுடன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் விருதை கொடுத்துக்கலாம். யார் அடிக்க போறா? யார் மாறி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு இன்னமும் அப்பா வந்து மகன் அடி பொழந்துருக்காப்புல வார்த்தையால. அதுதான் நாங்க சொல்லிட்டு அந்த அவார்டை கொடுத்துக்கிறோம். ஆமா, நன்றி. டிசம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் பல்லடத்தில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி நடத்தும் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. இந்த மாபெரும் நிகழ்வுக்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி.